ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, புதுசாக வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேக்கான வந்து வெப்சைட்லாம் இருக்குது பாஸ்போர்ட்டுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் அவேர்னஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள், உங்களுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ லாகின் கொடுத்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ சேவ்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த பாக்ஸில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பே அண்ட் ஷெடியூல் வந்து இருக்குது பாருங்கள், பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எக்ஸிடட் ஃபார் ரீஷெடியூல் கேன்சல் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் 3 டைம் மேலே யூஸ் பண்ணிட்டீங்க. 4வது வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராங்க. ஸோ அது என்ன சான்ஸ்னால் அப்பாயின்மெண்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் ஃபார் என்கொயரி அட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் ஃபார் என்கொயரி ஆஃப் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. நிறைய காரணத்தால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸோ அதை பற்றின தகவல் வந்து நீங்கள் முழுசாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் தான் வந்து நீங்கள் என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாஸ்ட் சான்ஸு. ஸோ வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் ஃபார் என்கொயரி அட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஆர்பிஓ சென்னை கொடுத்துருக்காங்க பாருங்கள் லொக்கேஷனு. ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து 4வது அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்கள் இந்த என்கொயரி செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க. ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் இருக்குது. ஸோ கீழே கேப்சர் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ புக் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அப்பாயின்மெண்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யுவர் அப்பாயின்மெண்ட் ஹேஸ் பீன் புக் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் அப்பாயின்மெண்ட் நம்பர் இஸ் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் என்கொயரி அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருக்கு பாருங்க, இதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும்.
ஸோ வந்து அந்த எஸ்எம்எஸ் கூட நீங்கள் எடுத்துன்னு போகலாம். ஸோ பிரிண்ட் என்கொயரி அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய டைமு, உங்களுடைய ஓல்டு பாஸ்போர்ட் நம்பரு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இது நீங்கள் செக் பண்ணிங்க. பிரிண்ட் என்கொயரி அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ வந்து இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துன்னு போங்க. ஸோ வந்து எனக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் சான்ஸு. ஸோ இந்த சான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.